வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. இதை பார்க்கும்போது நம்மளுக்கு பக்கு இருக்குது. நேற்றே வந்து இந்த மாதிரி விஷயத்தை நான் எதிர்பார்த்தேன். என்னென்னா, இந்த சத்யா வந்துட்டு அந்த கேரக்டர் ஐக்கியமாகி பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. ரொம்ப கோவமாக இருக்கார். அதாவது கோவமாக இருக்கிற மாதிரி தெரியுது. நேற்றே வந்துட்டு ராணா வந்து ஒரு தள்ளியிருப்பார், ஒரு சண்டை போடுற மாதிரி பண்ணியிருப்பார். இனிமேல் பவித்ரா பின்னாடி சுத்திரவாளை வச்சுக்கிட்டு அவ்வளோதான் அவனுக்கு மிரட்டியிருப்பார். அது எல்லாமே கண்டென்ட் தான், ஒரு ஸ்கிரிப்ட் தான். ஆனாலும் ஒரு பதவிதைப்பாக இருக்குது, பிரச்சனை ஆகிடுமோ அப்படின்னு. இங்கே வந்துட்டு பிரச்சனை நடந்த மாதிரியே இருக்குது. கிளாஸ் ரூமில் வந்துட்டு சட்டையை பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. அப்படியே அடித்தடியில் இறங்குற மாதிரி பண்ணுறாரு. எல்லோரும் அப்படியே ஷாக்காக வராங்க. ஆனால் இது ஸ்கிரிப்டு தான். ஸ்கிரிப்டுன்ற மூலமாக வந்துட்டு நிஜமல்ல அடிச்சாரான்றதும் தெரியல. உடனே பவித்ரா எல்லாமே டென்ஷன் ஆகிறாங்க. பவித்ரா வந்துட்டு நீ வந்து ராணுவக்கிட்ட நடந்த விஷயங்கள் எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு கத்துறாங்க. நான் உனக்காக தான் பண்ணேன், அவன் எப்படி உன் பின்னாடி சுற்றலாம் அப்படின்ற மாதிரி இவர் கேட்குறாரு. அதுக்கு அவங்க வந்துட்டு அதை நான் பேசிக்கிறேன், நீ எதுக்கு உள்ளே வரனா போடின்றாப்புல. இந்த மாதிரி போடி கீடின்னு சொல்கிற வளவெல்லாம் வச்சுக்காத, அப்புறம் நல்லா இருக்காதுன்னு அப்படியே சொல்லி டெவலப் ஆகி பயங்கர பிரச்சனை போகுது. அதாவது இது உண்மையிலேயே பார்க்க போனால் எப்படி எனக்கு தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பிரச்சனை மாதிரி தோணுது. அதாவது உண்மையிலேயே வந்துட்டு ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி சண்டை போடுறாங்களா? ஏன்னா ஏற்கனவே இவர் வேறு டென்ஷனில் இருந்தார். இந்த ஜாக்லின் வேறு இவங்களை வந்து சொரிஞ்சு விட்டாங்க. நம்ம சத்யாவை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த லீடர்ஷிப் மேட்டரை வந்து எடுத்து வச்சிட்டாங்க. ஏன்னா மற்றவங்களுக்குலாம் வந்துட்டு பாலும் தேனும் குத்துட்டு இவருக்கு மட்டும் வெண்ணையை வச்சு அவர் டென்ஷன் ஆக மாட்டார். அந்த மாதிரி இருந்துச்சு அவங்க பண்ணுறது. விஷாலுக்கு வந்து ஸ்வீட்டாக கொடுக்குறாங்க, நம்ம பவித்ராவுக்கு ஸ்வீட்டாக கொடுக்குறாங்க, ரயானுக்கு ஸ்வீட்டாக கொடுக்குறாங்க. ஆனால் இவரை மட்டும் வந்துட்டு ரொம்ப வஞ்சிக்கிறாங்க. அதே மாதிரி தீபக்கை கலாய்க்கிறாங்க, ராணாவை கலாய்க்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்கலையோ அவங்களுக்குலாம் வந்து வேறு மாதிரி ஒரு டைலாகு, பிடிச்சவங்களுக்கு வேறு மாதிரி ஒரு மாரல் சென்ஸை கொடுத்தா யாருக்காக தான் கோவம் வரும். அதனால் அவர் வந்து வெளிநடப்பு செஞ்சு வெளியே பிரச்சனை பண்ணி அது ஒரு பெரிய இஷ்யூவாக போச்சு. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்தவொடனே இந்த கோவத்தெல்லாம் தூக்கி ஸ்ட்ரெயிட்டாக இதில் காமிச்சிட்டாருன்னு தெரியல. பட் ராணா வந்து கூலாக ஹேண்டில் பண்ணுறாரு. அது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அதேமாதிரி அவரோட விஷயங்களும் ஓப்பன் அப் ஆகிறது நல்லாவே இருக்குது. நிறைய பேர் இப்போயே வந்துட்டு இங்கே பாருங்க, ஏஆர்எம் அந்த டைட்டில் வின்னர் ஞாபகம் இருக்குங்களா? இப்போ அடுத்தது பாருங்கள், ராணுவ தான் வந்துட்டு இந்த டைட்டில் வின் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு வேறு பொருளையை கிளப்பி விட்டுட்டுருக்காங்க. என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். சத்யா அதுக்கப்புறம் நம்மளோட ராணுவ இவங்க இதில் வந்துட்டு யாரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா ஹெவியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்னை கேட்டீங்கன்னா கண்டிப்பாக 100க்கு 100 மாதிரி சத்யா கொடுக்கலாம். ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.